அதை செய்தது நானன்று. யானையை உடைத்தது கண்ணன் அல்ல. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். பகைவர் நீவீர் அல்லர். இப்ப இந்த 5 தொடர்லயும் ஒவ்வொரு தொடர்லயும் ஒவ்வொரு பிழை இருக்குது. அது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் தோழமைகளுக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம ஏற்கனவே 6, 7, 8 வகுப்புல இருக்கிற தமிழ் இலக்கணத்தை முழுக்க 3 வீடியோக்கள்ல பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோல நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற மொழித்திறன் பகுதிகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ அதை செய்தது நான் அன்று. இதுல பாத்தீங்கன்னா எது பிழைனா, நான் அதாவது தன்னிலை ஒருமைக்கு வந்து நான் அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். சரி வாங்க, இப்போ நம்ம மூவிடத்திலையும் ஐம்பாலுக்கும் இந்த எதிர்மறை சொல்லை எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். இப்போ தன்னிலை ஒருமையா இருந்தா, அதான் நான், அதுக்கு வந்து எதிர்மறை வாக்கியம் வந்து அல்லேன் அப்படின்னு சொல்லணும். நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். நான் அல்லன்னு சொல்லக்கூடாது. அதே போல தன்மையில பன்மையா இருந்தா, அதான் நாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல நாம்னு சொன்னா நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து முன்னிலையா இருந்தா நீ நீங்கள் சொல்றீங்கள, முன்னிலை ஒருமையா இருந்தா நீ அப்படின்னு சொன்னா நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். இதே முன்னிலை பன்மையா இருந்தா நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லணும். நீங்க இந்த விகுதிகளை பார்த்தே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான்ல பாத்தீங்கன்னா கடைசி எழுத்து வந்து இன்னு வருது. அல்லேன் அப்படின்னு இன்னுல முடியணும். அதே போல நாம்னு வந்தா நாம் அல்லோம் இம்முல முடியணும். அதே போல நீ இருந்தா நீ அல்லை அப்படின்னு. இதுல நீ வீர் அப்படின்றதால இந்த வீர் ஈர்னு வர்றதால அதுவும் அல்லீர் அப்படின்னு தான் வரணும். நீ வீர் அல்லீர். இப்ப படற்கை ஆண்பாலா இருந்தா அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். இப்ப அவன்றதுல இன்னு வருது இல்லைங்களா, அதே தான் அங்கேயும் வரணும். அடுத்து பெண்பால்ல அவள் அல்லல் அப்படின்னு வரணும். அடுத்து ஒன்றன்பாலுக்கு அஃது அன்று அப்படின்னு வரணும். இதே பலர்பால்ல அவர் அல்லர் இல்ல அவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பலவின்பாலா இருந்தா அவை அல்ல, அங்கதான் அல்லன்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப எதுக்கு எது வரும்? நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, நீவீர் அல்லீர், அவன் அல்லன், அவள் அல்லல், அஃது அன்று, அவர் அல்லர், அவை அல்ல. இவ்வளவுதாங்க. இப்போ இது பயிற்சிக்காக அதை செய்தது நான் அன்று அப்படின்றதுல எது தவறு? அன்று என்று சொல்லக்கூடாது. அதை செய்தது நான் அல்லேன். அடுத்து பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன வரணும்? கண்ணன் அப்படின்னு வந்தா அவன் இல்லைங்களா, அப்ப அல்லன் அப்படின்னு வரணும். அப்ப பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு இருக்கு. இது ஒருமைன்றதால, படற்கையில ஒருமைன்றதால நம்ம என்ன சொல்லணும்? இத அன்று அப்படின்னு சொன்னோம். அப்ப மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அடுத்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்னு இருக்கு. அல்லோம் எங்க வரும்? தன்மையில நாம், நாம் அல்லோம், அங்கதான் அல்லோம் வரும். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம்னு வரக்கூடாது. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் அப்படின்னு வரணும். அவர்கள் அல்லர் அப்படின்னு வரணும். இல்ல அவர் அல்லர் அப்படின்னு வரணும். அடுத்து பகைவர் நீவீர் அல்லர்னு இருக்கு. முன்னிலையில நீவீர்னு வந்திருக்கு. அப்படின்னா வரணும் பகைவர் நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஒரு 2, 3 முறை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பு மரபு சொற்கள். இப்போ சரியான ஒளிமரபு, தொகை மரபு, வினை மரபுகளை பார்க்கலாம். ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும். கிளி பார்த்தீங்கன்னா மனுஷங்க மாதிரியே பேசக்கூடிய ஒரு பறவை. கிளி பேசும். சேவல் கூவும், உங்களுக்கு தெரியும். புறா குணுகும், கூகை குழரும். கோழி பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும், ஃபீமேல். அது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும், கொக்க கொக்க. அது வந்து கோழி கொக்கரிக்கும். சேவல் பார்த்தீங்கன்னா கூவும், காலையில கூவும். வேற எது கூவும்னா குயிலும் வந்து கூவும். மயில் பார்த்தீங்கன்னா அகவும். காகம் கரையும், உங்களுக்கு தெரியும். அடுத்து புறா குணுகும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கூகை குழரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா அலரும். அடுத்து தொகை மரபு பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் சேர்ந்து இருந்தா அதை மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லணும். இதே மாடுகள், பசுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தா, நிறைய பசுக்கள் இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? ஆணிரை அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஆடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும். அடுத்து வினை மரபு, சோறை வந்து உண்ணணும். நம்மலாம் சோறு சாப்பிடுன்னு சொல்றோம், சோறை உண்ணணும். தண்ணீரை வந்து குடிக்கணும், இல்லைன்னா தண்ணீர் சாப்பிடு அப்படின்னு சொல்றோம், தண்ணீர் குடி. பூவை வந்து பறிக்கிறது வந்து பூ கொய் அப்படின்னு சொல்லணும். பூவை பறின்னு சொல்லக்கூடாது. இலையை தான் பறிக்கணும், பூவை கொய்யணும். முறுக்கு வந்து தின்னணும். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே தின் அப்படின்னு வரணும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் தின், முறுக்கு தின். பால் பருகு, பாலை வந்து குடிக்கக்கூடாது, பருகணும். இலை பறி,
சுவர் எழுப்பு. சுவர வந்து எழுப்பணும். கூடைய வந்து முடையணும். கூடை செய்றாங்க இல்லையா? அத கூடை, முடை அப்படின்னு ஒண்ணு. அந்த டை, டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து பானை, வனை. இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த நை, நை அத வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். பானைய வனைக்கணும். சரிங்களா? இவ்வளோதாங்க மரபு சொற்கள் 8ஆம் வகுப்புல இருக்கிறது. இப்ப பயிற்சிக்காக கோழி வந்து என்ன பண்ணும்? கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் கூவும். பால என்ன பண்ணணும்? பருகணும். சோறு உண்ணணும். பூ பறிக்கணுமா? கொய்யணுமா? இலைய தான் பறிக்கணும். பூ கொய். நிறை. சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். பெரும்பாலும் இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது ஆசிரியர்களுக்காக நடத்தப்படுகிற இந்த தகுதி தேர்வுல கண்டிப்பாக புக் பேக் கொஸ்டின் 50%க்கு மேல வரும். அதனால புக் பேக் கொஸ்டின கண்டிப்பா பார்த்துங்க. 8ஆம் வகுப்பு மொழித்திறன் பகுதியில நம்ம பார்க்க போற அடுத்த முக்கிய தலைப்பு நிறுத்தற்குறிகள். முதல்ல காற்புள்ளி, அதாவது கமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கமா இதை எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்? பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். இப்ப நிறைய சொற்கள அப்படியே சொல்லிட்டே போறோம். இப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன ஐந்திணைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த கடைசி இதுக்கு மட்டும் வைக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து கடிதத்தில் விழிமுன் காற்புள்ளி வரும். கடிதத்துல வந்து நம்ம அன்புள்ள நண்பா, மதிப்பிற்குரிய ஐயா, மதிப்புக்குரிய அம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த விழித்தல் அடுத்து கண்டிப்பாக காற்புள்ளி வரும். அடுத்து வினையெச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்துக்கு சென்று வாழை இலை பறித்தான். எல்லா வினையெச்சத்துக்கு பின்னாலும் காற்புள்ளி வராது. இதை நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது. 2 தொடரா இருந்தா அந்த மாதிரி காற்புள்ளி வரும். இப்ப பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்தான் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ 2 தொடரா இருக்கிறதால இதுல கமா போடுறோம். அடுத்து மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். குழந்தை நிலாவை பார்த்து அங்க கமா வரணும். நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. அங்க வந்து மேற்கோள் குறி வருது. அடுத்து முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளுக்கு இறுதியில் காற்புள்ளி வரும். ஆண்டாள், எண் 45, காமராசர் தெரு, திருவள்ளுவர். கடைசி வார்த்தைக்கு அப்புறம் புல் ஸ்டாப் வந்துடும். இவ்வளவுதாங்க. காற்புள்ளி எங்கு வரும்? எண்ணும் இடங்களில் வரும். அடுத்து கடிதத்தில் அன்புள்ள அண்ணா அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? அந்த விழி முன் வரும். அதன் பிறகு வினையெச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். வினையெச்சம்னு சொல்லக்கூடாது. அதை 2 தொடர்கள் ஒண்ணா சேர்த்து ஒரே இதா சொல்றப்ப காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அங்க வந்து காற்புள்ளி வரும். அடுத்து மேற்கோள் குறிகளுக்கு முன்னால காற்புள்ளி வரும். அடுத்து அட்ரஸ்ல எல்லா வார்த்தைக்கு பின்னாலையும் காற்புள்ளி வரணும். கடைசி வார்த்தை தவிர்த்து. அடுத்து அரைப்புள்ளி. அரைப்புள்ளி எங்க வரும் அப்படின்னா, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் வரும். இப்ப எடுத்துக்காட்டா கரிகாலன் கங்கை வேரை படையெடுத்து சென்றான். கனக விசயருடன் போரிட்டான். அப்போ ஒரே எழுவாய்க்கு அடுத்தடுத்து பல தொடர்கள் வந்தா அங்க வந்து நம்ம அரைப்புள்ளி வைக்கணும். அடுத்து உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். இப்ப எடுத்துக்காட்டா நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அப்படின்னு இருக்குங்களா? அப்ப இங்க வந்து என்ன வரும்? அரைப்புள்ளி வரும். அடுத்து முக்கார் புள்ளி. இது எங்க வரும்? இது வந்து சைடு டாபிக்ஸ். நம்ம ஒரு கட்டுரை எழுதுறோம்னா சைடு டாபிக்ஸ் கொடுப்போம்ல, அங்கெல்லாம் வந்து முக்கார் புள்ளி வரும். அடுத்து முற்றுப்புள்ளி எங்க வரும்? உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சென்டென்ஸோட இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். அடுத்து முற்றுப்புள்ளி எங்க வரும்னா சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். இப்போ நம்ம இனிஷியல்லாம் அப்படியே சேர்த்து சொல்லுவோம் இல்லைங்களா? திருவிக்க, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிய ஓ நானி பள்ளி அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி சொற்குறுக்கங்களை அடுத்து கண்டிப்பாக முற்றுப்புள்ளிகள் வரும். அடுத்து இனிஷியலுக்கு அடுத்து கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வரும். அடுத்து வினாக்குறி எங்க வரும்? அது உங்களுக்கு தெரியும். வினா தொடருக்கு அடுத்து வினாக்குறி வரும். அடுத்து வியப்புக்குறி எங்க வரும் அப்படின்னா, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது வியப்புக்குறி வரும். தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு வியப்பு. அங்க வந்து ஒரு வியப்புக்குறி வரும். அடுத்து பாம்பு அச்சத்துல சொல்றாங்க இல்லையா? அதுவும் வியப்புக்குறி வரும். அந்தோ இயற்கை அழிகிறதே, அவலம். இங்கேயும் அந்தோவுக்கு அடுத்து வியப்புக்குறி வரும். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி எங்க வரும் அப்படின்னா, ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றதுக்காக ஒற்றை மேற்கோள் குறி வரும். இப்ப எடுத்துக்காட்டா, நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். அப்ப அந்த நல்லன்ற வார்த்தைக்கு நம்ம ஒற்றை மேற்கோள் குறி இடலாம். அடுத்து நம்ம இரட்டை மேற்கோள் குறிக்கு உள்ள திரும்பி இன்னொரு விஷயத்த சொல்லுவோம். அதுக்கும் நம்ம ஒற்றை மேற்கோள் குறி இடணும். அடுத்து இரட்டை மேற்கோள் குறி. அடுத்தவங்க சொன்னதை நம்ம அவங்க சொன்ன மாதிரியே சொல்றது பேர் வந்து இரட்டை மேற்கோள் குறி. திருவிக்க மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படிங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு இரட்டை மேற்கோள் குறி வரும். இப்ப பயிற்சிக்காக உங்களுக்கு பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். இப்போ ஒரு வார்த்தை அந்த சோலைனா என்னன்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறதால இந்த சோலைக்கு மேல ஒற்றை மேற்கோள் குறி வரணும். அடுத்து ஆகும்க்கு அடுத்து முற்றுப்புள்ளி வரணும். அடுத்து திருக்குறள் அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. இப்ப இதுல எண்ணு பெயர்கள் இருக்கு இல்லைங்களா? அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. லாஸ்ட்ல
ஃபுல் ஸ்டாப் வரணும். அடுத்து தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இனிமையானது. இப்போ ஒரே எழுவாய்க்கு பல பயனிலைகள் வந்திருக்குது. அப்ப இங்க என்ன வரணும்? அரைப்புள்ளி வரணும். தமிழ் மொழி செம்மையானது, அதன் பிறகு வலிமையானது, அடுத்து இனிமையானதுக்கு லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வரணும். அடுத்து கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். கபிலன் தன் தந்தையிடம் அங்க என்ன வரணும்? இரட்டை மேற்கோள் குறி வரணும். இன்று மாலை விளையாட போகட்டுமா, அடுத்து அது கேள்வி வாக்கியமா இருக்கிறதால கேள்விக்குறி வரணும். அப்புறம் இரட்டை மேற்கோள் குறி முடிக்கணும். அடுத்து என்று கேட்டார், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வரணும். அடுத்து திருவிக எழுதிய பெண்ணின் பெருமை எனும் நூல் புகழ்பெற்றது. இதுல திருவிக இது வந்து இனிஷியல்ஸா இருக்கிறதால இங்க என்ன வரணும்? கேப்ல ஃபுல் ஸ்டாப் வரணும். திரு ஃபுல் ஸ்டாப், வி ஃபுல் ஸ்டாப், க எழுதிய பெண்ணின் பெருமைன்ற ஒரு நூலை குறிப்பிடுறதால அந்த பெண்ணின் பெருமைக்கு மேல ஒற்றை மேற்கோள் குறி வரணும். எனும் நூல் புகழ் பெற்றது கடைசியில ஃபுல் ஸ்டாப் வரணும். சரிங்களா? 8ஆம் வகுப்பு மொழித்திறன்ல அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு தொடர்களை மாற்றுக. இதுக்கு வந்து இந்த செய்தி தொடர், வினா தொடர், விழைவு தொடர் இதை பத்திலாம் நான் சொல்லல. நேரடியா நான் இந்த தொடர்களை மாற்றுக அந்த பயிற்சிக்கு போயிடுறேன். இப்போ காடு மிகவும் அழகானது. இதை எப்படி உணர்ச்சி தொடரா மாத்துறது? என்னே காட்டின் அழகு இல்லைங்களா? அது உணர்ச்சி தொடர். அடுத்து அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. இதை வந்து செய்தி தொடரா மாத்தணும். அப்படியே ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி இருக்கலாம்? பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, அவ்வளவுதான். அடுத்து விழைவு தொடராக மாற்றுக. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. விழைவு தொடர்னா அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும். அப்போ அதிகாலையில் துயில் எழு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இதை வந்து வினா தொடராக மாத்துறது என்ன பண்ணலாம்? காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படின்னு கேட்டா அது வந்து வினா தொடரா மாறிடுது. அடுத்து இணைச்சொற்கள். இணைச்சொற்கள் வந்து நேரிணை, எதிரிணை, செரியிணை ஆகிய 3 வகைப்படும். இது ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒரு இணை கொடுத்துட்டு இது எந்த இணைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்ப சீரும் சிறப்பும், பேரும் புகழும். சீரும் சிறப்பும் இரண்டும் ஒரே மீனிங்க கொண்டதுதான். அதே போல பேரும் புகழும் இதுவும் ஒரே மீனிங்கா கொண்டதுதான். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? நேரிணை அப்படின்னு சொல்றோம். இதே இந்த 2 சொல்ல ஒரு சொல் இன்னொரு சொல்லுக்கு ஆப்போசிட்டா இருந்தா அதை நம்ம எதிரிணை அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா இரவு பகல், உயர்வு தாழ்வு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிரிணை. இதே செரியிணைனா பொருளின் செறிவை குறித்து வருவது செரியிணை. இப்ப எடுத்துக்காட்டா பச்சை பசேல், வெள்ளை வெளிர் அப்படின்றதெல்லாம் செரியிணை. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 8ஆம் வகுப்பு மொழித்திறன்ல நம்ம பார்க்க போற அடுத்த தலைப்பு 2 தொடர்களை ஒரே தொடராக மாற்றுதல். முத்து நன்கு படித்தான், முத்து வாழ்வில் உயர்ந்தான். இதை வந்து ஒரே தொடரா எப்படி மாத்துறது? முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான். சரிங்களா? இப்போ நம்ம மாத்தலாம். மழை நன்கு பெய்தது, எங்களால் விளையாட முடியவில்லை. மழை நன்கு பெய்ததால் எங்களால் விளையாட முடியவில்லை. அடுத்து எனக்கு பால் வேண்டும், எனக்கு பழம் வேண்டும். 2மே அவனுக்கு வேணும். அப்ப சேர்த்து ஒரே தொடராவே சொல்லிடலாம் இல்லைங்களா? எனக்கு பாலும் பழமும் வேண்டும். அடுத்து திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுபவர். அவர் 14 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுபவர். அப்போ திருமூலர்ன்றவர் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்ல ஒருவராகவும் இருக்கிறாரு. அப்ப இது 2த்தையும் ஒன்னாவே சொல்லிடலாம் இல்லைங்களா? திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் அப்படின்னு ஒரே தொடராவே சொல்லிடலாம் இல்லைங்களா? அடுத்து அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும். அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். இப்ப இதை எப்படி ஒன்னா சொல்லலாம்? அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் எக்கால கண்ணி நூலை இயற்றியுள்ளார். நந்தீஸ்வர கண்ணி நூலையும் அவரே இயற்றியுள்ளார் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? குணங்குடி மஸ்தான் சாஹிப் எக்கால கண்ணி நூலையும் நந்தீஸ்வர கண்ணி நூலையும் இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? கடைசி நம்ம பார்க்க போற தலைப்பு தான், தாம் ஆகிய 2 சொற்களை நம்ம எங்கெங்க பயன்படுத்தணும்னு இருக்கு. நம்ம மாத்தி மாத்தி கூட இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒருமைக்கு தான் அப்படின்னு சொல்லணும், பன்மைக்கு தாம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஒருமைக்கு தான், பன்மைக்கு தாம். அதாவது நான், நாம் சொல்றேன் இல்லைங்களா? அதேதான். தான், தாம். இவ்வளவுதான். வேற ஒண்ணும் இதுல கஷ்டமானது இல்ல. நம்ம நேரா என்ன பண்ணலாம்? பயிற்சிக்கு போயிடலாம். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார். உயர்ந்தோர் தம்மை தாமேவா, தன்னை தானேவா? உயர்ந்தோர், உயர்ந்தோர்னா பன்மை. அப்போ உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்து இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். ஏன்னா இது பன்மைன்றதால தாம் வரணும். அடுத்து குழந்தைகள் பன்மை ஆயிடுச்சு. அப்போ என்ன வரணும்? தம்மால். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இவ்வளவுதாங்க 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற மொழித்திறன் பகுதிகளை முழுக்க இந்த ஒரே வீடியோல நம்ம பார்த்துருக்கிறோம். உங்களுக்காக பல விஷயங்களை நம்ம கஷ்டப்பட்டு செய்துட்டு இருக்கிறோம். அதனால நம்ம சேனல் அறிவுமதி அகாடமி இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவை தருங்கள். தேங்க்யூ. பபாய். டேக் கேர்.